ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சிக்கு டெடி கட்டிங் பட்டன் திக்கு சார்ட்டில் ட்ரா பண்ணி வச்சுருக்குது. இதை கட் பண்ணி கிளாத்தில் ட்ரா பண்ணி கட் பண்ணணும். இது திக்கு சார்ட்டில் கட் பண்ணி வச்சது. ஃபர் கிளாத்தில் இது ட்ரா பண்ணி வச்சுருக்குது. இது ஃபர் கிளாத்லையும் கட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் நாட் போட்டு கண்டினியூ ஸ்டிச்சு கொடுக்குறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கங்கே நாட் போடுறோம். நாட் போட்டு தைச்சாதான் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு சைடு வரும் இப்படி இழுத்துட்டு நிற்கும். அதனால் சென்டர் பார்த்து நாட் போடணும். நாட் எப்படி போடணும்னு பாருங்கள். ஊசியை இப்படி உள்ளோடி விட்டு என்ன பண்ணுறோம், திரும்ப ஊசியை உள்ளே விட்டு நூலை இப்படி 2 சுற்று சுற்றுறோம். இன்னொரு தடவை கூட போட்டுக்கோங்க. ஊசியை உள்ளே விட்டு நூலை இப்படி 2 சுற்று சுற்றிட்டு எடுக்கிறோம். இதுதான் நாட்டு. இப்படி அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு கண்டினியூஸ் வச்சு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் நாட் போட்டிருக்கு பாருங்க. இது நம்ம இந்த சைடில் தான் கட் பண்ணி காட்டன் ஸ்டஃப் பண்ணுவோம். ஃபுல்லாக கண்டினியூ ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். கண்டினியூ ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஊசியை உள்ளே விட்டு திரும்ப ஊசியை உள்ளே விட்டு நூலை ஊசிக்கு பின்னாடி எடுங்க. அவ்வளோதான். ஊசியை உள்ளே விட்டு நூலை வெளியிலோடி எடுக்கணும். இப்படி கண்டினியூவாக தைக்கணும். நாட் போட்டுட்டு தான் நம்ம கண்டினியூ ஸ்டிச்சு கொடுக்கணும். ஊசியை உள்ளே விட்டு நூலை வெளியிலோடி எடுக்கணும். அதுதான். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கண்டினியூ ஸ்டிச்சு கொடுக்குறோம். ஃபுல்லாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் நம்ம ஓப்பனில் காட்டன் அடைக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நோஸுக்கு வி ஷேப்பில் தச்சு திருப்பியிருக்கேன் நான். லாஸ்ட்டில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாட் போடுறோம், அப்புறம் கண்டினியூ ஸ்டிச்சு கொடுக்குறோம். நல்லா அழகாக நாட் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கண்டினியூ ஸ்டிச்சும் நல்லா பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது நீட்டாக இருக்கும்.